வணக்கம், வெல்கம் டு சுவை சிக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். அதில் ஒரு 2-3 ரெசிபீஸும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வைக்கிறது டீ தாங்க. எங்களுக்கு டீ கண்டிப்பாக குடிக்கணும். சக்கரை தூள்லாம் போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக பால் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோங்க. டீ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதிலே இஞ்சி ஏலக்காய் போட்டும் குடிப்போங்க. டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மாவு கலக்கிட்டு இருக்குது. யார் கலக்கிறான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் தான். நல்லா கலக்க வரைக்கும் இட்லி அருமையாக வருங்க. அதனால் இட்லி ஊற்ற போகிறோம். கொஞ்சம் குயிக்காக செய்யணுங்கிறதுக்காக 2 இட்லி பாத்திரங்க. இல்லாட்டி ஒன்றிலேயே மறுபடியும் கூட ஊற்றலாம். அவசரத்துக்காக இந்த மாதிரி செய்கிறோம். மாவு அரைக்கிறதுக்கு எப்படி அளவு எடுப்புங்கிறதெல்லாம் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் பாருங்கள். உங்களுக்கு பழைய வீடியோவில் இருக்குது. அதுக்கப்புறம் தான் சட்னி குருமாலாம் ரெடி பண்ணுவேங்க. இப்போ இட்லி வெந்துட்டு இருக்குது. இப்போ குருமாவுக்கு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இட்லி வெந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குருமாவுக்கு அரைச்சி வச்சிருக்கிறோம். இட்லி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குருமா வைக்கலாங்க. இட்லி பாருங்கள் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குங்க. 2 இட்லியுமே அருமையாக வந்துருந்ததுங்க. இப்போ தாளிக்கிற சட்னி சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க இந்த சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா குருமா தாளிக்கிறோம். அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லி குருமா. விளக்கி போட்டாச்சு. பாதி பாத்திரம் விளக்காமல் இருக்குது. இந்த சமையல் பண்ணுறதோட விளக்குறதாங்க ரொம்ப கஷ்டம் எனக்கு, என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.